இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தாலி சென்டிமெண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. டியூடு படத்தில் வந்து தாலியை வந்து இவ்வளோ இதுவாக காமிச்சிட்டாங்களான்னு பாக்யராஜ் சொல்கிறார். இவர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 7 நாட்கள் எடுக்கும்போது அந்த தாலிக்கு வந்து ஒரு வேல்யூ இருந்தது, பேசினார், கொண்டார். இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு வந்து அந்த தாலியை வந்து ஒரு விஷயமா போச்சு, இப்படி காமிச்சிருக்க வேண்டாம் மாதிரி ஏதோ சொன்னதா ஒரு வலைதளத்தில் அவர் பேசினாரா சொல்லலான்னு தெரியல. ஒரு வேளை பேசியிருந்தா இதுக்கு நம்ம ஒரு பதிலாகவே சொல்லுவோம். ஓகே, இந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு இதை இன்னைக்கு இப்படி காமிக்கிறீங்களேன்னா, கலாச்சாரம் என்பது 50 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவது என்பதை கமலஹாசன் அடிக்கடி சொல்லுவார். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவோம். கமலஹாசனுடைய தயாரிப்பில், ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிறாரு. ஓகே, சுந்தர்சி இயக்குகிறார். இது இன்னைக்கு வந்து மாலை போட்டு பூஜை போட்டாங்க. ஓகே, இது ஒரு அடிஷ்னல் தகவல். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி தாலி, அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட தான் உங்கள் கலாச்சாரத்தில் பொம்பளைங்களை வந்து புருஷன் செத்துட்டானா அவனை வந்து பொண்ணை கூட்டின்னு போய் சிதையில ஏற்றி சதின்னு எல்லாத்தையும் சாவடிக்கிறீங்க. எங்க வெள்ளைக்காரன், அந்த கிறிஸ்துவன் சொல்றீங்களா, அந்த வெள்ளைக்காரன் உள்ளார வரான். இங்க இருக்கிற ராஜாராம் மோகன் ராய் இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி 1826 சதியை வந்து ஒழிப்பதற்கான சட்டத்தை ஏற்றுறாங்க. யாரு? வெள்ளைக்காரன் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகே, இல்லைன்னா இன்னைக்கு எந்த பொம்பளையுமே இருக்க முடியாது. புருஷன் சேர்த்துட்டானா அப்புறம் இன்னொன்று சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி, இதுவும் உங்கள் சமூகத்தில் வரணும். நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? இதுவும் உங்கள் பாரம்பரியம், உங்கள் கலாச்சாரம் மாதிரி தான் பண்ணுவீங்களா நீங்கள் இன்னைக்கு? ஏன் அப்புறம் வந்து அந்த சட்டம் மாறுது? அப்போ உங்களுடைய பழமைவாதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் வந்து நவீன காலத்தில் எது சரி வருதுன்னு ஆராய்ந்து பண்ணணும். அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி தாலி சென்டிமெண்ட் வந்து நீங்கள் என்ன, ஏன்னா அது வந்து செம்ம ஹம்பக்கு. 2 பேர் இணைந்து வாழ்வது. சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் தான் ஜாக்கி. இத நான் சொல்லலன்னா நான் எடுத்த படம் தப்பாயிடும். அதேதான். சோ அதேதான் எக்ஸாக்ட்லி. சோ இது மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்துலயும் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது தன்னிறைவாயி அதை தன்னை புதுப்பித்துக் கொண்டே தான் இருக்கின்றது. ஏன் வெள்ளக்காரன் போனதுக்கு அப்புறம் போட்ட சட்டத்தில் நம்ம இவ்வளவு சட்ட திருத்தங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அது வந்து என்னன்னா, அதுதான் பகுத்தாய்தல் நம்ம சொல்றோம்.